வைக்காது. அதனால நான் சொல்லியது என்ன செய்யணும், கொஞ்சம் பலவீனத்துக்கு செக்கப்பு பண்ணி வரணும். எனக்கு தெரியும் 160% ஆளுகளெல்லாம் பாஸ்டர் ஒட்டமையா ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஆட்டோக்கு 300 ரூபா, டாக்டர் ஃபீஸு 200 ரூபா, மருந்தெல்லாம் சேர்த்து 1137 ரூபா ஆச்சு. போனது தான் தெரியும், வந்தது தான் தெரியும். நான் திடீர்னு 3வது நாள் ஜெபத்துக்கு போனால் ஜன்னலில் கிடக்கும் அந்த மருந்தும் மாத்திரையும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனமாக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நல்லவராக இருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய இருதயம் சுத்த இருதயமாக இருக்கிறதுனால நீங்களும் நானும் சுத்த இருதயமாக இருக்கணும். அது புதிய ஒரு இருதயம், ஆண்டவர் தருகிற புதிய இருதயம். ஒன்று கற்பனைகளை கை கொள்ளுகிறதற்கு ஏற்ற இருதயம், 2 கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ளுகிற இருதயம், 3 சுத்த இருதயம் உள்ள இருதயம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கிறோம், வாசிக்கலாம். மதி குணமுள்ள நல்ல ஹிருதயம். அல்லேலூயா. உண்மையும் நன்மையுமான இருதயம். விதைகள் விதைக்கப்படும் போது உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் விதைக்கப்படுவதற்கு ஏற்ற இருதயமாக இருக்கணும். பேசுனது பாஸ்டர் தான், ஒருவேளை சம்பவத்தை அறிஞ்சு பேசி இருக்கலாம், ஆவியானவர் வெளிப்படுத்தலைன்னா அது பேச முடியாது. எத்தனையோ காரியங்களை நான் நினச்சிட்டு வரேன், எழுதி வச்சாலும் சொல்லி அதுக்கு மறக்குது. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் பேச முடியும். கர்த்தர் பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். உண்மையான இருதயம். கர்த்தர் எனக்காக பேசினார் என்ற இருதயம் வேணும். நன்மையான இருதயம். கர்த்தர் பேசின வார்த்தை என் வாழ்க்கையில் நன்மையாய் முடியட்டும் என்று ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வேணும்னா அப்படிப்பட்ட ஒரு நவமான இருதயத்தை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். புதிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனால் புதிய இருதயம் இப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு சான்று உங்களுக்கு தரேன். எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கக்கூடாது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 இருந்து வாசிக்கும் போது தன் மனைவி அறிய கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து. இதுலேருந்து ஒன்று மனசிலாகுது. கல்யாணத்தை கண்ணகி சொல்லுவாங்க இல்லையா, இவர்கள் இனி இருவர் அல்ல, இவர்கள் இருவரும் ஒரே சரீரம். இந்த ஒரே சரீரம் செய்த வேலையாக்க அங்கே தன் மனைவி அறிய. எத்தனை பேர் நம்ம மனைவி அறிய காரியங்களை செய்கிறோம், செயல்படுத்துகிறோம். ஒருவேளை போன வழியில் வந்த வழியில் ஒரு காரியம் நடந்தது, ஒருத்தங்களை பார்த்தோம், பேசணும். வீட்டில் வந்து மனைவி கிட்ட சொல்லுவோம்மா, இன்னைக்கு பார்த்தியா இவங்களை பார்த்தேன், இவரை பார்த்தேன், இல்லைன்னா உங்களை பார்த்தேன், இப்படி சில காரியங்களை பேசினேன். லேலோயா. புருஷாரியா நம்ம சில காரியம் செய்கிறோமா? நான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேனே, லேலோயா. போன வாரம் தான் சொன்னேன் இல்லையா, கமல்ராஜை பற்றி சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். வேலையிலேருந்து வந்தார், சட்டையை போட்டுட்டு அவர் குளிக்க போனார். அதுக்கடையில் சட்டை பாக்கெட்டிலேருந்து 50 ரூபா. லேலோயா. உண்மையுள்ள இருதயம் வேணும். இப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய பாதத்தில் பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில் வஞ்சித்து வைத்து மீதியை கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் தசம பாகம் எப்படி கொடுக்குறோம்? இந்த வாரத்தில் ஒரு வேலையும் இல்லை பாஸ்டர், மொத்தத்தில் 2 வேலை தான் கட்டுச்சு. ஓகே, 2 வேலை போதும்.
ஒரு வேலைக்கு 1000ன்னு வைப்போம், 2 வேலைக்கு 2000. 2000ல் எவ்வளவு ஆண்டவருக்குரியது? 90. 200 ஆண்டவருக்குரியது. செவி கேட்கல. இனி எல்லாருக்கும் ஒரு மைக்கு கொடுக்கணும், அப்போ தான் அவங்க சொல்லியது கேட்கும். நமக்கு காலர் மைக்கில் ஒரு 100 செட்டு ஆர்டர் பண்ணுவோம். அப்போ செட்டு நாம் 200 ஆகும். இங்கே இருந்து காது கடிச்சு பேசியது கூட அந்த மைக்கில் கேட்கும். அதனால் நம்ம அந்த மேனா ஸ்டுடியோவில் கிளிப்பு போட்டு அது மாதிரி ஒன்று என்ட்ரன்ஸில் ஒரு ஆள் இருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். லேலுயா. அப்போ எல்லாரும் இதை வச்சும் கொண்டு தான் பக்கத்தில் வந்து அதுவும் கூட இங்கே கேட்க, லைவ்லையும் போகும், நமக்கு இதுலேயும் ரெக்கார்ட் ஆகும். லேலுயா. சொல்லியது கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. சுகரு கூடிச்சோ என்னமோ, எனக்கு கொஞ்சம் பதுக்க தான் கேட்குது, மெதுவாக தான் கேட்குது. சத்தமாக நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து மீதியை எங்கே கொண்டு வரான் தெரியுமா? காணிக்கப்பட்டியில் யாரும் அறியாம சில ஆட்கள் காணிக்க போட்டு இப்படி மறைச்சு வச்சு அந்த இதில் பார்த்துருக்கா நீங்க? ஏன்னா நம்ம போடும்போது ஆரும் பக்கத்தில் உண்டா இல்லையான்னு பார்த்துட்டாக்கம் பதுக்க போடுது. லேலூயா. ஒரு சபையில் பாட்டு பாடி காணிக்க எடுப்பாங்க, காணிக்கப்பட்டு ஃப்ரெண்டில் வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் வரும்போது அந்த பெட்டிக்கு அந்த காசு போகிறதுக்குள்ள இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கையை வச்சு மறைச்சி இன்னொரு கையால் என்ன செய்வாங்க? லேலூயா. சரி, அது ஒரு விதம், நல்லதோ கெட்டதோ, வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருப்பதாக. உண்மையான இருதயம் எப்படி இருக்குது இங்கே பாருங்க. வஞ்சிக்கிற இருதயம், சாத்தான் கைவசமாக்குന്ന ஹிருதயമാണ് നാം ഇപ്പോൾ ചിന്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്. വാസിக்கலாம் தொடர்ந்து. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? கொடுக்கிறதுக்குன்னு கொண்டு வந்த காணிக்கையை கொடுக்காம, ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் போடாம, ஆண்டவருக்கு கொடுக்காம நீ மாற்றி வைக்கிறதுக்கு உன் இருதயத்தை சாத்தான் நிரப்புகிறதுக்கு இடம் கொடுத்தாய காரணம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கணும், தேவனுக்கு கொடுக்கிறத கொடுக்க விடாம ஆக்குது சாத்தான். லேலூயா. அது எதுவும் சரி, எதுவும் சரி. அது ஒரு சாப்பாடாக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்குற சாப்பாடாக இருக்கலாம், சபைக்கு கொடுக்குற ஒரு காணிக்கையாக இருக்கலாம், சபை வளர்ச்சிக்கு கொடுக்குற ஒரு அன்பளிப்பாக இருக்கலாம். எதுவும் இருக்கட்டும், அதை கொடுக்க விடாமல் தடை பண்ணுகிறது சாத்தான். லேலூயா. அடுத்த வாசிக்கலாம். அது விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? பேதுருவிடத்தில் போய் சொல்லுகிறான், ஊழியக்காரனிடத்தில் போய் சொல்லுகிறான். இந்த ஊழியக்காரனிடத்தில் போய் சொல்லுகிற வஞ்சிக்கிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, நம்ம பாஸ்டர் நமக்கு யாரு? நம்ம பாஸ்டர் நமக்கு யாரு? உங்களுக்கு யாரையும் இல்லையே, சம்பளத்துக்கு விழிச்ச ஆள் தானே. அப்போ இன்னைக்கு சம்பளம் தாருங்க, நான் போகிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் என்று எண்ணி நம்ம என்ன செய்யக்கூடாது? வஞ்சனை செய்யக்கூடாது. ஊழியருக்கு எதிராய் வஞ்சிக்கிறது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். அது மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. லேலூயா, லேலூயா. நான் ஒருவேளை எலியாவை போல இல்லாமல் இருக்கலாம். எலியாவை கூட தண்டனை கொடுத்து சீர்படுத்தி கொண்டு வந்தாருன்னா, ஆண்டவர் நான் தப்பு பண்ணினா என்னைய தண்டித்து ஆண்டவர் சீர்படுத்துவான். அது விசுவாசிக்க விஷயம் அல்ல, அது தேவனுடைய விஷயம். ஆனால் ஊழியக்காரரை வஞ்சிக்க கூடாது, ஊழியத்தை வஞ்சிக்க கூடாது, சபையை வஞ்சிக்க கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் உங்களை சபிக்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும், எப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் இப்போ ஊழியக்காரர் பேசினதா எடுக்கண்டா. உங்களுடைய ஒன்றுக்கொன்று நல்ல அன்பிலையும் பழக்கத்திலையும் இருக்கிறவங்க இருப்பீங்க. துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம் பண்ணுகிறீங்கன்னா அதுதான் வஞ்சனை. அது தெய்வீகத்துக்கு எதிரான வஞ்சனை. அல்லேலூயா. நேரம் அதிகமாகனபடியினால நான் அடுத்து இந்த பகுதியை தொடர விரும்பலை. அங்கே அனனியா செத்து போகிறான். அனனியாவை அடக்கம் பண்ணி கொண்டு ஆட்கள் வீட்டுக்கு வராங்க. வரும்போது பேதுரு சப்பீராளுக்கிட்ட கேட்குறா, அல்லேலூயா, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? ஒன்றுக்கு மேலே ஒன்று சோதனை வரும், ஒன்றுக்கு மேலே ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தால், தேவனுக்கு சுத்தமில்லாமல் இருந்தால், ஆண்டவர் சில சோதனைகளை அனுப்பி அந்த இடத்துல ஜீவனையே எடுத்து போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, ஊழியருக்கு, ஊழியங்களுக்கு மாத்திரம் எதிராக வஞ்சனை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. அப்போ என்ன இருதயம் ஆண்டவர் தருகிறார்? இதான் புதியதொன்று நினைக்கு தரும். ഇപ്പോൾ തന്നെ அது பவிக்கும். இப்போதே அது தோன்றும். என்ன தோன்றும்? ஒரு புதிய இருதயம் தோன்றும். அந்த இருதயம் எப்படிப்பட்டது? கற்பனைகளை கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயமாக இருக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்த இருதயமாக இருக்கணும். ஒரு சுத்த இருதயமாக இருக்கணும். உண்மையும் நன்மையுமான இருதயமாக இருக்கணும். எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கக்கூடாது? சாத்தான் நிரப்பின இருதயமாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது, எങ്ങനെ ஏது காரியமான தருന്നത്? இரண்டாவது ஆண்டவர் எதை புதியதாய் தருகிறார்? வாசிக்கலாம். எசேக்கியேல் பிரவாചകന്റെ പുസ്തകം, எசேக்கியேல் 36 அத்தியாயம் 26 வாக்கியம். நமமான இருதயத்தை கொடுத்து போதும், புதிதான ஆவியை ஆண்டவர் தருகிறார். ஒன்று புதிதான இருதயம், இன்னொன்று புதிதான ஆவி. മലയാളത്തിൽ പുതിയൊരു ആത്മാവിനെ നൽകുമെന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. പുതിയ ഹൃദയം മാത്രമല്ല, പുതിയ ആത്മാവിനെ നമുക്ക് തരും. നമുക്കെല്ലാവർക്കും இருதயம் மட்டும் இருந்தால் போதுமா? இருதயம் மட்டும் இருந்தால் போதுமா? ஆவி வேணுமா வேண்டாமா? ஆவி வேண்டான்னுள்ளவங்க கரமை உயர்த்துங்க பார்ப்போம். சுகந்தி சிஸ்டருக்கு ஆவி வேண்டாம். യേശുവിൻ്റെ നാമത്തിൽ ആത്മാവിനെ എടുത്തുകൊള്ളുക. ഇല്ല വേണം വേണം. ഹല്ലേലൂയ. பிரைஸ் தி லார்ட். புதிய ஆவியை ஆண்டவர் தருகிறார். புதிய ஆவி. ஒரு புதிய சைக்கிள் வாங்குகிறோன்னு வைப்போம். பிள்ளைகளுக்கெல்லாம் சைக்கிள். இப்போ சைக்கிள் கிடைக்குமாடே? 10லயா 11லயா 12லயா சைக்கிள் எப்போ கிட்டும்? 11ல் படிக்கும்போது சைக்கிள் கிடைக்கும். பிரிஸ்கில்லாளுக்கு சைக்கிள் கிடைச்சா? கிடைக்கலையா? அடுத்த வருஷம் கிட்டும். ஸ்டெஃபிக்கு கிடைச்சதா? கிடைச்சது. அது அங்கே இருந்து நீ யார் இருந்து சவுட்டி தானே வந்த? இல்லையா? ஏன் அப்படி சொன்னேன்னா, புதிய சைக்கிள் கட்டுனா இப்படி தான் ஓடும். அதை கொண்டு நேரே என்ன செய்வாங்க? ஒர்க் ஷாப்பில் கொடுப்பாங்க. ஒரு ஓவராலிங் பண்ணி ரீஃபிட்டிங் பண்ணி தரணும்னு. இல்லைன்னா இப்படி ஆடு எது நெடுங்குளம் மாதிரி அதுக்கு முன்னே. அல்லேலூயா. ஆண்டவர் புதிய இருதயத்தை தருகிறது மாத்திரமல்ல, புதிய ஆவியை தருகிறார். அப்போ புதிய சைக்கிள் கிடைச்சா அந்த இது காற்றடைக்க போனோம்னா எத்தனை ரூபா கொடுக்கணும்? 10 ரூபா கொடுக்கணும். 2 டயர்லையும் காற்றடைக்க 10 ரூபா. வாரந்தோறும் 10 ரூபா. ஒரு மாதம் எத்தனை ரூபா ஆச்சு? வாரந்தோறும் 10 ரூபானா ஒரு மாதத்துக்கு எத்தனை ரூபா ஆச்சு? 30 ரூபா ஆச்சு. பிள்ளையாவது அவன் இதுவரை காற்றடிச்ச போகலன்னு. சரி, 40 ரூபா. 2 வருஷம் என்ன ஆகுது? 24 மாதத்துக்கு 40 ரூபா வச்சு பாருங்க. சில மாதம் 50 ஆகும். மாஸ்டர் இந்த கணக்கெல்லாம் படித்தானோ இங்கே மேத்ஸு கிளாஸ் எடுத்துக்கூடாமான்னு. அல்லேலூயா.
2 വർഷം കാറ്റടിച്ച് പാക്കറ്റിലുള്ള കാറ്റെല്ലാം പോന പിറகு തോന്നും ഇതെവിടെ നമുക്ക് വീട്ടിൽ ഒരു സൈക്കിൾ പമ്പ് വാങ്ങലാം. സൈക്കിൾ പമ്പ് വാങ്ങുമ്പോൾ ആക്കറയിൽ കിടക്കത് വാങ്ങുവീളാം, പുതുസ് വാങ്ങുവീളാം. அப்படியா? புதுசு வாங்குவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் புதிய இருதயத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, ஒரு புதிய ஆவியை தருகிறார். அந்த ஆவி நல்லா செயல்படணும். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் பழசாகி போச்சு இல்லையா? இருதயம் பழசானா என்ன செய்யணும்? இருதயம் பழசானா என்ன வைக்கணும்? சைக்கிள் வீலா, பேஸ் மேக்கர், அப்படிதானே? இல்லை, எனக்கு தெரியுது, எனக்கு தரணும் சர்டிஃபிகேட் MBBS. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இருதயம் பழசாகும் போது ஒரு பேஸ் மேக்கர் போன உடனே கேட்பாங்க, 10,000க்கு வேணுமா, 1.5 லட்சத்துக்குள்ளது வேணுமா, 75,000க்கு? அது என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ஒன்றும் இல்லை. 10,000 கொடுத்தா 2 வருஷத்தில் கதை முடியும். 50,000க்குள்ளன்னா ஒரு 3 வருஷம் கூட இருக்கும். 1.5 லட்சம்னு சொன்னால் ஒரு 25 வருஷம். இந்த ஆளுக்கோ 87 வயசு. 1.5 லட்சம் கொண்டு கொடுத்தாலும் ஆண்டவர் 90ல் எடுக்க நினச்சா பேஸ் மேக்கர் வாங்கினது வேஸ்ட். தயவு செய்து என்னைய நீங்கள் திட்டம் பண்ணிடாதீங்க. நீங்கள் 2.25 லட்சத்துக்குள்ளது வாங்கி வைங்க. ஏன்னா இந்த இடைக்கு தான் கேள்விப்பட்டேன், ஒரு புல்லட்டுக்கு விலையே 2.25 லட்சமா. நம்ம இதெல்லாம் காணவே இல்லை. 10,000க்கு ஒரு ஸ்கூட்டி கிடைக்குமானாக்க, இப்போ ஸ்கூட்டிக்கு ரேட்டு 1.25 லட்சம். லேலூயா. பேஸ் மேக்கர் நீங்கள் 3.5 லட்சத்துக்கு வாங்கி வைங்க. வச்சுட்டு அடுத்த நாள் ஜீவன் போனாலும் அது ஆண்டவர் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் தான் புதிய ആവിയെ തരണം, പുതിയൊരു ആത്മാവിനെ തരണമെങ്കിൽ ഈ ലോകത്തിൽ ആരെ കൊണ്ടും പറ്റുകയില്ല. അങ്ങനെ പറ്റാത്തവർ നല്ല കാര്യം എൻ്റെ ദൈവം നിങ്ങൾക്ക് തരുന്നുണ്ടെങ്കിൽ ആ പുതിയ ഹൃദയത്തിന് വാഞ്ചിക്കണം, ആ പുതിയ ആത്മാവിന് വേണ്ടി വാഞ്ചിക്കണം. ദൈവത്തോട് മത്സരിച്ച് അത് പ്രാപിക്കണം. அல்லேலூயா. எனக்கு தெரியும், உங்களிலே அநேகருக்கு தெரியும். அம்மாள் பாட்டி இன்னும் நாளையோ இன்னும் நாளையோ அப்படி கிடந்து, ஆனால் இப்போவும் நடந்து வர கிருபை செய்திருக்கிறார். பேதுரு ஐயா அவர் 2 தடவை அவருக்கு சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு நடத்தி வருகிறார். ராமலிங்க ஐயாவும் பலவீனப்பட்ட நாட்கள் இருந்தது. நான் சொல்ல வந்த காரியம், நீ மருந்து எடுக்கிறியோ எடுக்கலையோ, ஆஸ்பத்திரிக்கு போகிறியோ இல்லையோ, என் தேவன் உன்னை ஜீவனோடு வைக்க இருக்கிற நாள் முழுவதும் ஆண்டவர் ஆத்மாவினாலே ஆவியினாலே இருதயத்தினாலே உன்னை புதுப்பித்து கொண்டிருப்பார். ஆகையால் நீ கேட்கணும், தெய்வமே எனக்கு ஒரு புதிய ஆவியை தாரு, எனக்கு புதிய இருதயம் மாத்திரமல்ல, புதிய ஒரு இருதயம் மாத்திரமல்ல, புதிய ஒரு ஆத்மாவினை எனக்கு பகரணமே. அல்லேலூயா, அல்லேலூயா. യോവേൽ പ്രവാചകന്റെ പുസ്തകം 2-ാം അധ്യായം 28-29 പറയുന്നു, മാംസമായ എല്ലാവരുടെ മേലും പുതിയൊരു ആത്മാവിനെ പകരും, ആവിயான എല്ലാ ആവിയെ തരുവേൻ என்று சொல்லுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. ஒரு புதிய இருதயம் மாத்திரமல்ல, புதிய ஆவி நமக்குள்ள இருக்கணும். 51ஆம் சங்கீதம் 10-12 வசனத்தில் படிக்கிறோம், நிலைவரமான ஆவி இருக்கணும். நிலைவரமான ஆவி. சில ஆட்களுக்கு சுகம் இல்லைன்னா, சில ஆட்களுக்கு பிசாசு பிடிச்சுன்னா சபையில் கூட்டிக்கொண்டு வருவாங்க. வந்தால் சொல்லுவாங்க, பாஸ்டர் தான் தெய்வம். அப்படி சொல்லக்கூடாது. பாஸ்டர் தான் தெய்வம்னு சரி சொல்லல, இயேசுதான் தெய்வம். இனி நாங்கள் செத்தாலும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி செத்து போனாலும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த நபர்களை இப்போ காண முடியாது. காரணம், நிலைவரமான ஆவி இல்லை. நீங்களும் நானும் ஜெபிக்கணும், நிலைவரமான ஆவி எனக்குள்ள ஊற்றும். எங்க போனாலும் ஆண்டவர் கொடுக்கிற கிருபையில இருக்கணும், ஆண்டவர் தருகிற அன்பில் இருக்கணும், ஆண்டவர் தருகிற வசனத்தில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னொரு ஆவியை ஆண்டவர் தருகிறார். யோகன்னாന്റെ சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயம் 16ஆமത്തെ வாக்கியத்தில் அங்கே நம்ம படிக்கிறோம், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அருமையான தேவ பிள்ளைய, ஆண்டவர் புதிய இருதயத்தை மாத்திரமல்ல, ஒரு புதிய ஆவியை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த ஆவி தந்தார் என்றால் ஆவியின் கனி நமக்குள்ள வெளிப்படும். கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்ட ஆவியின் கனி நமக்குள்ள வெளிப்படும். அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:19 படிக்கிறோம், ஆவியை அவித்து போடாதிருங்கள். மத்தேயுல படிக்கிறோம், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அருமையான தேவ பிள்ளைய, ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய இருதயம் தந்திருக்கிறார், ஒரு புதிய ஆவியை தந்திருக்கிறார். 3வது ஒன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 2-3 வாசிக்கலாம். என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே போதும். அல்லேலூயா. 3வது ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு தருகிறது, புது பாடல். அல்லேலூயா. சிலருடைய செல்ஃபோனில், சிலருக்கு ஸ்டேட்டஸில் டங்கணக்கான பாட்டு. இது யாது ஆவிக்குரிய பாட்டுன்னு எனக்கு தெரியல. മനസ്സിലാക്കണേ. ഇനി പാസ്റ്റർക്ക് നമ്പരെ என்ன ചെയ്യണം? அல்லேலூயா. எதுக்கு பாடுறது தெரியுமா? யாருக்கோ பர்த்டேயா, நம்ம பாடுறது டங்கணக்காட. அதுக்கு வேற, அதில் ஒரு படம் வேற வரும், சகிக்க கொள்ளாத படம். கேட்டான் புதியோரு பாட்டு. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கேட்டோம், சாயங்காலம் பார்க்கட்ടെ எத்தனை பேருக்கு பாட்டு. இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் பாட்டு போடுதிய சொல்ல மாட்டீங்களா? போன வாரமே சொன்னேன், இன்னைக்கு எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் அதனுடைய பாஸ்வேர்டையும் எனக்கு தந்துட்டு போகணும். அல்லேலூயா. கேட்டு இருக்கேன். கேட்கலன்னா ஒரு நாள் கழுகு போல் வந்து விழுவேன். அன்னைக்கு செல்ல உடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரப்படாது. அதனால் ஒழுங்காக அவங்க அந்த என்னது இன்ஸ்டாகிராம் ஐடியும் அதுக்கு கூட உள்ள பாஸ்வேர்டு. சிலர் ஆள் அடையாளம் காண முடியல, ஃபோட்டோ எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு பேய் இருக்கிறது மாதிரி இருக்குது. அதோட முகம் ஒன்றும் போடாமல் சும்மா பிளாங்காக இருந்தால் நல்லா இருக்கு. இல்லைன்னா இயேசுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுங்க. இல்லைன்னா ஒரு வசனம், நான் உன்னுடனே இருக்கிறேன், ஒன்று போடுங்க. நீங்கள் எப்பவும் எனக்கு கூட தான் இருக்கிறீங்க, அது நல்ல காரியம். லேலோயா. அதுக்குன்னு போய் இந்த ஒரு மாதிரி பட்ட முடியும் வச்சு இப்படியெல்லாம் ஃபோட்டோ இருக்குது. அது அவங்க படம் அல்ல, எவனுக்கோ படம். அது படமா இல்லை ஏதோ ரூபமானு தெரியல, போட்டு அங்கே வச்சிருக்கு. வேணும் உள்ளவன் பார்க்கட்டுன்னு. இது புதிய பாட்டல்ல. லேலோயா. புதிய இருதயம் அல்ல. உனக்கு புதிய இருதயம் இருந்தா, சில ஆள்கள் எல்லாம் இந்த வெற்றில போன ஒன்று வளைஞ்சு வருமே, அது என்னது படம்? சோப்பில் ஒரு படம் வருமே, வெற்றிலையில் வளைஞ்சு, அது என்ன படம்? அது ஹார்ட்டுக்கு அப்படியா சொல்லுவாங்க இப்படி. இதை சில ஆளுகள் தோர்த்தெடுத்து வரிஞ்சு இறக்கி கட்டி வச்சிருக்கு. பிளட் என்ன கொடுத்துணுமோ என்னவோ, ஏன்னா சோப்பா இருக்கு, அதில் கட்டி இறக்கி வச்சிருக்கு. லேலோயா. பிளட்டு கொடுக்காதுன்னா தயவு செய்து என்னட்ட சொல்லண்டா. எனக்கு ரத்தம் காணுമ്പോൾ பயம் வரும், மயக்கம் வந்தா பின்ன நான் ட்ரிப்பு போடுவா இல்லையா? லேலோயா. புதிய பாட்டு. எவனுக்கு பர்த்டேயோ எவளுக்கு பர்த்டேயோ எங்கேயும் நடக்கட்டும், உனக்கும் அந்த வேண்டாத பாட்டுக்கும் இடம் இல்லை. சிலர் நல்ல பாட்டு தான் பாடணும். என்ன பாட்டு பாடணும் தெரியுமா? இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று, அந்த கேக்கு வெட்டும்ப 2 டோன். அது என்னடையாது? என்னது? பார்ட்டி பேப்பரா? அது புதிய பேரா இருக்குன்னா அந்த தூள் போல இவ்வளோ இல்லையா? பார்ட்டி பேப்பரா? நான் இதுவரை என்ன நினைச்சேன் தெரியுமா? ஆண்டவரே, இன்னாவது படித்தது நல்லது. துப்பாக்கினாக்க நினைச்சேன். கேக்கு வச்சுட்டு ஜெபம் முடிச்ச உடனே துப்பாக்கி அடிப்பாங்கன்னாக்க நான் நினைச்சேன். அந்த பார்ட்டி பேப்பரில் இருக்க மினுக்குகளை தின்னா குடலுக்கு என்ன ஆகும்?
இவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுடே, நிறைய வாங்கி கொடு. ஒற்ற ஒரெண்ணம் உண்டல்ல, பேசல பார்த்தியா? எல்லாருக்கும் அது பிடிக்கும். கேக்குக்குள்ள என்ன போட்டு தின்னணும். லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய பாட்டு வருதா, ஹாப்பி பர்த்டே டு யூ போடுறது சரி, நல்லது. ஆனால் வேற ஒரு பர்த்டே பாட்டு அதில் வருதே, ஐயோ கேட்க சகிக்கல. லேலூயா. இது கேட்கும்போது சில பிள்ளைகளுக்கு தோணும், இவனுக்கு எண்ணும் இதுதான் அறுப்பு. நீங்கள் எண்ணும் அதுதான் போட்டால் பின்ன நான் எண்ணும் என்ன சொல்லுது? இன்னத்தினையும் சொல்லியாச்சு. இன்னும் ராத்திரி 11 மணி ஆகுമ്പോൾ ഒരാൾക്ക് സ്റ്റാറ്റസിൽ ഡമക്കാണ്ടിമിക്കാണ്. அதில் ஒரு போட்டு படம், போட்டில் 2 பேர் டான்ஸ் ஆடுறது மாதிரி நாரிலேருந்து ஒரு ஆள் அனுப்புனார். பிறகு போய் பார்த்து நான் வசதியாக கொடுத்தேன். பாஸ்டர் மன்னிச்சுக்கிடுங்க, இனி நான் போட மாட்டேன்னு சொன்னார். நான் எனக்கு வேண்டி நீங்கள் போடண்டா. அவர் என்ன செய்வார் தெரியுமா, எனக்கு நம்பரை பிளாக் பண்ணுவார், வேறு ஆளுகளுக்கு போடுவார். அப்போ வேற ஒரு ஆள் என்கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர் நீங்கள் இவங்களை ஒன்று சொல்லி. நான் போன வாரமே சொன்னேனே, இப்போ டுமுக்காண்டு வருதுன்னு. சிலதை திருத்த முடியாது. திமுக. அல்லேலூயா. அதனால் புதிய பாட்டு பாட பழகணும். கர்த்தருக்கென்று நீங்கள் இங்கே வர்றீங்க, வேறு பாட்டில் இதெல்லாம் வரும். கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கு இசைவேது. இயேசு வந்தார், பூவில் இயேசு வந்தார், ஏழை கண்ணீரை போக்கவே இயேசு வந்தார். இயேசு வந்தது எது? ஆனால் நம்ம என்ன வந்தாருன்னு பாடுவோம். இன்னைக்கு காலையில் நான் இங்கே கல்லாம்புத்திக்கு போகும்போது அந்த வழியில் ஒரு ரட்சணிய சேனை இருக்குது. அங்கே போட்டு இருக்குது, இயேசு பாலனாய் பிறந்தாருன்னா என்னமோ ஒரு பிறந்தார் பாட்டு போட்டிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கொல்கோதா கோலை மரம் பார்க்கவே பரிதாபம். கொலை மரத்தை பார்த்து எத்தனை பேர் பரிதபிச்சாங்க? பெந்தகோஸ்து விசுவாசிகள் எத்தனை பேர் இயேசுவுக்கு இந்த பாடா, இயேசுவுக்கு இந்த சிலுவையா, எத்தனை பேர் கண்ணீர் வடித்தாங்க? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அது அந்த காலம், நல்ல காலம்தான். அல்லேலூயா. புதிய பாட்டு தரணும். 96ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 149ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலரே, ஆவியில் நிரம்பணும், அபிஷேகத்தை நிரம்பணும். கர்த்தர் புதிய பாட்டுகளை தருவார், புதிய பாட்டுகளை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய பாட்டு சங்கீதம் 13:6 படிக்கிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை பாடுகிற பாட்டு. எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை எத்தனை பேர் சாட்சியாக சொன்னீங்க? சாட்சிக்கு நேரம் கொடுத்தா ஒருத்தருக்கும் சமயம் இல்லை. அதனால தான் சாட்சி வேண்டான்னு நான் மாற்றி வைக்கிறது. ஒரு ஆள் வந்து கேட்டார், பேதுரையா, சரி அவருக்கு சமயம் கொடுத்தேன், இல்லைன்னா அதுவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்னைக்காவது நன்மை செய்தால் வந்து சொல்லுங்க, 2 மினிட்டு தள்ளலாம். அல்லேலூயா. இல்லைன்னா சும்மா எழும்பு நின்று, கர்த்தர் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்தா, போன வாரம் முதல் இந்த வாரம் வரைக்கும் சுகமாய் பாதுகாத்தா, இனி வருகிற நாட்களிலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பா, சபையார் எல்லாரும் ஜெபிங்க. இப்படி ஒரு சாட்சி வேண்டாம். அல்லேலூயா. இது ரப்பர் ஸ்டாம்பு சாட்சி ஆக்கும். ஒரு தடவை ரப்பர் ஸ்டாம்பு அடித்தா போதும், பின்ன இங்கே தட்டு அங்கே இங்கே தட்டு. அல்லேலூயா. அப்படி வேண்டாம். ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. 89ஆம் சங்கீதம் 1 படிக்கிறோம், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். ஆண்டவர் புதிதாக்குகிற தேவன். 1, புதிய இருதயம் தருகிறார். 2, புதிய ஆவியை தருகிறார். 3, புதிய பாட்டை தருகிறார். ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். போன வருஷத்தை வாக்கு தத்தம் ஒன்று சொல்லலாமா? வெரி குட். எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. ഇതാ ഞാൻ സകലമും പുതുതാക്കുന്നു. നമ്മുടെ ജീവിതത്തിൽ ചില കാര്യങ്ങൾ
പുതുതാക്കുവാൻ കർത്താവിൻ്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുക. വേദപുസ്തകം മൂടിക്കൊള്ളാം. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചാട്ട്, എല്ലാവരും കർത്താവിൻ്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുത്താട്ട്. ഇന്ന് പകൽക്കാലം കർത്താവ് നമ്മോട് സംസാരിച്ചു, പുതിയതൊന്നും നിനക്ക് ചെയ്യും, ഇപ്പോൾ തന്നെ അത് ഭവിക്കും, ഇപ്പോഴേ ഉരുവാകട്ടെ, ഒരു പുതിയ ഹൃദയം ഇപ്പോഴത് ഉരുവാകട്ടെ, ഒരു புதிய ஆவி உருவாகட்டும். ஆமென் ஆமென். அந்த இருதயம் ஹல்லேலூயா வேலை செய்யும்படியான ஒரு புதிய ஆவி நமக்குள்ள வரட்டும். இந்த ஆவிக்கிரியை செய்யும்போது நமக்குள்ள ஒரு புதிய பாட்டு வெளிப்படட்டும். எல்லாവരും പ്രാർത്ഥിച്ചാട്ട്, എല്ലാവരും മുട്ടിന്മേൽ നിന്ന് ഒരു അബ കബാലബ അല്ലെങ്കിൽ എഴുന്നേറ്റ് നിന്ന് ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ട്, ദൈവത്തെ മഹത്വപ്പടിയാട്ട്. ആവിയാനുடைய கிருபை வெளிப்படட்டும். ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய பாட்டு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுவோமா? அதை பெற்றுக்கொள்ளுவோமா? ஒரு துக்க வீடாகட்டும், ஒரு சந்தோஷ வீடாகட்டும், ஒரு பர்த்டே வீடாகட்டும், வேற ஒரு ஆனிவர்சரி வீடாகட்டும், எதுவாக இருந்தாலும் எத்தனை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் பாடுகிற அந்த இருதயம் நமக்குள்ள வரட்டும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிய தேவனுடைய ஆமே மிகுந்த கிருபையினால ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்தாய் என்றால் உனக்குள்ளே அவருடைய ரட்சிப்பு இருக்கிறது. இல்லைன்னா நீ வந்திருக்க மாட்டேன். எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை துதிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. இபால பால 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 பஷபல பாதுரா இபால பாதுரா பாரி வெக்கபல பாதுரா. ஹல்லேலூயா. கிருபை 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 தேவ கிருபை பெருகட்டும். ஓ ரபாதுரா பாரி வெக்கபல பாதுரா. ஒரு புதிய கிருபை வெளிப்படட்டும், ஒரு புதிய கிருபை வெளிப்படட்டும், ஒரு புதிய வல்லமை வெளிப்படட்டும், ஒரு புதிய கரம் நீட்டப்படட்டும். ஆமென் ஆமென். ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். ஒரு புதிய பலனை நமக்கு தருகிறார். ஆமென். பயங்கரமான குழியில் உடைஞ்ச சேற்றில் നിന്ന് അവൻ നമ്മെ കയറ്റി അല്ലവോ, പുതിയ ഒരു പാട്ട് തന്നല്ലവോ. ശമ്പല ബൗഡ ബന ബാദുര ബാരി ബിക്ക ബന ബാദുര. യേശു നല്ലവൻ, അവൻ വല്ലഭൻ, அவன் தயையோ என்னுமுள்ளது. യേശു நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னுமுள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுக அவന്റെ நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுக அவന്റെ நாமம். മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്നേശുവിനെ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്നേശുവിനെ. എന്റെ കാൽകളെ പാറമേൽ നിർത്തി എന്റെ മനത്തെ സുസ്ഥിരമാക്കി. എന്റെ കാൽകളെ പാറമേൽ നിർത്തി എന്റെ മനത്തെ സുസ്ഥിരമാക്കി. പുതിയൊരു എനിക്ക് തന്നു എൻ ദൈവത്തിനെ സ്തുതിക്കണേ. പുതിയൊരു എനിക്ക് തന്നു എൻ ദൈവത്തിനെ സ്തുതിക്കണേ. ഹല്ലേലൂയാ 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 ഹല്ലേലൂയാ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്നേശുവിനെ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്നേശുവിനെ. ഹല്ലേലൂയാ 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 ഹല്ലേലൂയാ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്നേശുവിനെ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്നേശുവിനെ. ഹല്ലേലൂയാ 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 ഹല്ലേലൂയാ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്നേശുവിനെ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്നേശുവിനെ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം
ശക്തിയും ബലവും യേശുവിലേ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനവും ശക്തിയും ബലവും യേശുവിലേ. കാൽകളെ പാറമേൽ നോക്കി എന്റെ മനത്തെ സുസ്ഥിരമാക്കി. എന്റെ കാൽകളെ പാറമേൽ ഓ എന്റെ മനത്തെ സുസ്ഥിരമാക്കി. പുതിയൊരു പാട്ട് എനിക്ക് തന്നു എൻ ദൈവത്തിലെ സ്തുതിച്ചാലും. ആമേൻ ആമേൻ. പുതിയൊരു പാട്ട് എനിക്ക് തന്നു ഓ എൻ ദൈവത്തിലെ സ്തുതിച്ചാലും. ആമേൻ. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനവും ശക്തിയും ബലവും യേശുവിലേ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനവും ശക്തിയും ബലവും യേശുവിലേ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനവും ശക്തിയും ബലവും യേശുവിലേ. ആമേൻ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനവും ശക്തിയും ബലവും യേശുവിലേ. ഹല്ലേലൂയ. പുതിയതൊന്ന് നിനക്ക് തരും. ഇപ്പോൾ തന്നെ അത് ഭവിക്കും. എന്തെല്ലാം പുതിയതായി തരുന്നു? ഒരു പുതിയ ഹൃദയം. ഹല്ലേലൂയ. പുതിയൊരു ആത്മാവിനെ പകരും. പുതിയൊരു പാട്ട് നമുക്ക് നൽകും. ഹല്ലേലൂയ. പ്രിയ ദൈവ പൈതലേ, ഇന്ന് പകൽക്കാലം ദൈവം നമുക്ക് ചെയ്യാനിരിക്കുന്നത് എത്ര വേഗം ചെയ്യുവാൻ പോകുന്നു. ഹല്ലേലൂയ. ആരൊക്കെയും അതിനുവേണ്ടി ഒരുക്കമായിരിക്കുന്നു, വാഞ്ചയോട് കൂടെ ആയിരിക്കുന്നു. എൻ്റെ ദൈവം അവർക്ക് വേണ്ടതായ കൃപ അവിടുന്ന് പകരും. ഹല്ലേലൂയ. யார் புதிய இருதயத்துக்கார், ஒரு நவமான இருதயத்துக்கார், ஒரு புதிய ஆவிக்கார், ஒரு புதிய பாட்டுக்கார் எதிர்பார்த்திருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபையாய் தந்த நல்ல நாளுக்காய் மை துதிக்கிறோம். ஆராதனையில் நீர் பிரியப்பட்டபடியால் உமக்கு நன்றி. நீர் வெளிப்பட்ட கிருபைக்காய் நன்றி. நல்ல ஆலோசனைகளை தந்தி தேற்றினீர், ஆற்றினீர். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதே தோன்றுகிற ஒரு புதிய காரியமாய் புதிய இருதயம் தாரும். நன்மையான செம்மையான உண்மையான இருதயம் தாரும் ஆண்டவரே. வஞ்சிக்கிற இருதயம் வேண்டாம் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு புதிய ஆவியை தாரும், நவமான ஆவியை தாரும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி அப்பா. புதிய ஒரு பாட்டு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரின் கிருபைகளை பாடுகிற பாடு, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பாடுகிற பாடு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சகலத்தையும் புதிதாக்குகிற தேவனுடைய கரத்தில் எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். சிரசு முதல் பாதம் வரை எங்களை புதிதாக்கி நடத்துவீராக. இந்த 2025 வருடம் 3 மாதங்கள் கடந்ததப்பா. 4ஆம் மாதத்தில் நாங்கள் இன்னும் புதிதாக்கப்பட்டவர்களாய் புதிய அனுபவத்தோடு பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த அனைவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்டுடைய தடையில் உம்முடைய கரம் கூட இருந்து விடுதலை தந்து வருகிற நாட்களில் கூட்டி சேர்ப்பீராக. அற்புதமாய் நடத்தும், ஆசீர்வதியும், தாங்கிக் கொள்ளும். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி பிரயாணத்தில் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைத்து பேரோடும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.